வேறு எந்த கம்பெனிலுமே அந்த ஆப்பு எதுவுமே கொடுக்கல. என்ன 2-3 கம்பெனி இருக்குது, பேர் சொல்ல விரும்பல. ஒரு அடின்றது 3/4 அடி குறைஞ்சிருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஈல்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விவசாயிங்க ஃபுல்லாமே இதுதான் கேட்குறாங்க. அது கொஞ்சம் குயிக்க முடியும், இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்குது. ஆனாக்கா விவசாயிக்கு இதில் ஈல்டு. நம்ம தமிழ்நாட்டில் 4-5 பிராண்டு இருக்குது. அந்த அத்தனை பிராண்டு இருக்கும்போது மகேந்திராவில் என்ன காரணத்துக்காக எடுக்கிறேன்னாக்கா சர்வீஸ். வணக்கம் அனைத்து விவசாய பெருமக்களே. பார்த்திங்கன்னா நாங்கள் மகேந்திரா ஃபார்ம் மிஷினரி, அதாவது நெல் நடவு இயந்திரம் அங்கீகரிக்கப்பட்ட திருவண்ணாமலை டீலர் நியூஜென் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 9 ரோ மிஷின் மகேந்திராவில் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி இப்போ தமிழ்நாட்டிலே முதல் மிஷின் நாங்கள் தான் இப்போ டெலிவரி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதனுடைய செயல்முறை எப்படி ஃபீல்டில் ஓட்டணும், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதனுடைய பராமரிப்பு சொல்லிக் கொடுத்ததுக்காக நேரடியாக இப்போ ஃபீல்டுக்கு வந்திருக்கோம், ஃபார்மர் ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜவாது மலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருவதமலை. ஃபீல்டில் இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன இதில் செயல்முறை, இதனோட பெனிஃபிட் என்னன்றதை நாங்கள் ஃபீல்டில் ஓட்டி காட்டும் போது உங்களுக்கு அது தெளிவாக விளக்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வாசுதேவன், நவாபாளையம் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம், கலசப்பாக்கம் தாலுகா. நான் 2023 ஒரு அடி மிஷின் நான் எடுத்தேன். நல்ல மகேந்திரா 6 ரோ தான் எடுத்தேன். அந்த மிஷினும் இருக்குது. இப்போ மக்கள் எல்லோரும் 3/4 அடி விரும்புகிறாங்க. அதனால் 3/4 அடி கேட்கறதுனால திருப்பி மகேந்திராவிலே நான் புது மிஷின் ஒன்று எடுத்துருக்கிறேன். இனி தான் ஃபஸ்ட் டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 11 இன்ச்சு பதிலாக 9 இன்ச்சு விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ 9 இன்ச்சு நல்லா ட்ரெண்டாகி போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நடவு நல்லா வித்தியாசம் தெரியும். பிளான்டிங் எல்லாம் மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது பிளான்டிங் நடவு எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு இதுக்கு நடவுக்கு நல்ல வித்தியாசங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா, இல்லை ஒரே மாதிரி இருக்கா? நடவு எப்படி பர்ஃபெக்டாக இருக்கா? அப்படி இல்லை, ஒரு அடின்றது சுத்துன்றது கால்குலேஷன் கணக்கு. அது கொஞ்சம் குயிக்க முடியும், இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்குது. ஆனாக்கா விவசாயிக்கு இதில் ஈல்டுன்றதுனால இப்போ ஒரு அடின்றது 3/4 அடி குறைஞ்சிருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஈல்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விவசாயிங்க ஃபுல்லாமே இதுதான் கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மகேந்திரா வச்சுருந்தீங்க இல்லைங்களா, அது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி? எனக்கு 600 இப்போது அந்த மிஷின் 730 மணி நேரம் ஓடி இருக்குது. வீல் பேரிங்கு வீல் அந்த இது மட்டும் தான் கம்ப்ளைண்ட் வந்துக்குது. இன்னும் ஆம்செட் கிம்செட் எதுவுமே இன்னும் வரல. எந்த கம்ப்ளைண்ட்டும் இன்னும் வந்ததில்லை. கியர் பாக்ஸ் எதுவுமே. நீங்கள் 9 இன்ச்லேயும் மகேந்திராவே எடுத்துருக்கீங்க. மகேந்திரா 9 இன்ச்சு மகேந்திரா தான். இதே மாதிரி மிஷின் இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எடுக்கலாம். மிஷினை பற்றி என்ன சொல்லுங்க, இது எடுத்தால் எப்படி நம்ம எடுக்கலாம். இப்போ மகேந்திரா நான் ஏன் விரும்புகிறேன்னாக்கா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 4-5 பிராண்டு இருக்குது. அந்த அத்தனை பிராண்டு இருக்கும்போது மகேந்திராவில் என்ன காரணத்துக்காக எடுக்கிறேன்னாக்கா சர்வீஸ். இப்போ இவங்க கம்பெனிலேருந்து கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னாலும் நம்ம பாட்டுன்னு இருக்கிறதில்ல. இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டு, கைனி காட்டில் ஃபால்ட் ஆகிடுச்சு, அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, சாதி ஆப்னு ஒன்று இருக்குது. அதில் கம்ப்ளைண்ட் போட்டாக்கா 24 ஹவர்ஸ், அதாச்சும் 24 மணி நேரத்தில் அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலனாக்கா அவங்க வெளியில் மும்பை அப்படி எங்கே வேணால் போவோம் அவங்க குரூப்புக்கு. அதனால் சர்வீஸுக்கு இது கொஞ்சம் மகேந்திரா கொஞ்சம் பெஸ்ட்டு. மற்ற கம்பெனியில் 3 மாதம் வாரண்டி தராங்க. நான் போய்ட்டு விசாரிச்சுட்டு மகேந்திரா வேறு கம்பெனி விசாரித்தேன், எல்லாமே விசாரித்து பார்த்துட்டு எனக்கு மகேந்திரா கொஞ்சம் சூட்டபிள். ஏன்னா பழைய மிஷினும் மகேந்திரா, எந்த ஃபால்ட் இல்லை. இப்போ இதுவும் அதனால தான் சரி எடுத்துருக்குது. இன்றைக்கி தான் மகேந்திராவில் கஸ்டமர்னோட சேவையை கரெக்டாக கொண்டு போகணுன்றதுக்காக மகேந்திரா சாதி ஆப்னு ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ மிஷின் டெலிவரி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த இன்ஜினோட சீரியல் நம்பர், சேஸ் நம்பரை போட்டு அவங்களோட கஸ்டமரோட நேம், ஃபோன் நம்பர்லாம் போட்டு என்ட்ரி பண்ணி அதில் சப்மிட் பண்ணிடுவாங்க. சப்மிட் பண்ணால் அவங்களோட இது அங்கே ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ நாளைக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்னா அதில் போட்டாங்கன்னா அதில் கன்சர்ன் டீலர் 24 மணி நேரத்தில் அதில் அந்த கம்ப்ளைண்ட் கிளியர் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா அது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம். அந்த ஏரியா மேனேஜர் போவோம், ஸ்டேட் மேனேஜர், ஜோனல், அவங்களுக்கெல்லாம் போவோம். அங்கேருந்து அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன் என்னாச்சு இந்த கஸ்டமர் போட்டு ஏன் 24 ஹவர்ஸில் ரெக்டிஃபை ஆகல, ஏன் என்ன மினிமம் நான் சர்வீஸ்க்காக மட்டும்தான் இந்த சாதி ஆப் அது மட்டும் தான் நான் விரும்பினது. அதுக்காக தான் கஸ்டமர் நிறையா விரும்ப. வேறு எந்த கம்பெனிலுமே அந்த ஆப்பு எதுவுமே கொடுக்கல. என்ன 2-3 கம்பெனி இருக்குது, பேர் சொல்ல விரும்பல. 2-3 கம்பெனிங்க இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்களாம் அந்தமாரி ஆப்பு போட்டு அதுமாரி ஒர்க்கில் எதுவும் பண்ணதில்லை. நான் மகேந்திரா விரும்புகிற காரணம் மெயின் என்னென்னா சர்வீஸ். சேல்ஸுக்கு அப்புறம் சேல்ஸோட நிறுத்தியது கிடையாது, சர்வீஸ் ஸ்பேர்ஸ். அதனால தான் இன்றைக்கி மகேந்திரா மார்க்கெட்டில் நல்லா பூம் ஆகி போயிட்டுருக்கு. மெயின் நம்மளோட தாரக மந்திரமே சர்வீஸ் தான்.